ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். சிஸ்டங்களா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு அக்காவும் ஒரு அம்மாவும் சண்டே கேட்டாங்க, நீ பிரியாணி எப்படி செய்கிற கொஞ்சம் வீடியோ போடுன்னு. நான் காமிக்கிற மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன். இது வெங்காயம் நைஸாக 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, அதில் பாதி 1.5. இது 1.5 தக்காளி. ஏன்னா எனக்கும் பிள்ளைங்க 2 பேர் 3 பேர்த்துக்கு தான். அப்புறம் இது கொத்தமல்லி தழை தலை கொஞ்சம் எடுத்துகிட்டு இதெல்லாம் அரைக்கணும். இதை அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன், வெஜிடேரியன் சிக்கன். கொஞ்சம் சோறு மிச்சம் இருந்துச்சுனாலும் அண்ணன் சாப்பிடுவார். அப்புறம் கவுச்சி கலந்துட்டா சாப்பிட மாட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு கொஞ்சம் கூட போட்டு அரைக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் சிக்கன் 65 போதும் எங்கள் 3 பேர்த்துக்கு. நிறையா இருந்துச்சுன்னா சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. அப்புறம் சோறு அரை வேக்காடு இருக்குல்ல, அதை கொதிக்குதா. அப்போ இதில் 2 கொஞ்சம் புதினா போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு நெய் போடணும். போட்டாச்சா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. நீங்கள் பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. 10 நிமிஷம் வேலை. பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும், தூக்கி வடிச்சிடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் தூக்கி வடிச்சிடணும். இது பாய் வீட்டு பிரியாணி இப்படி தான் செய்வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம தம் போடும் போது இது தேவைப்படும், அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இது நான் சொந்தமாக அரைச்சிது. ஒரு நாளைக்கு நான் அரைக்கும் போது ஒரு வீடியோ போடுறேன். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுக்கு போடணும், அரைச்சிட்டு போடணும். அப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம்